எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோ, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சில பேர் உடம்பு வெயிட் போடாமல் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வெயிட் போடுறதுக்கான ஒரு புரோட்டீன் பவுடர் தாங்க நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. முந்திரி பருப்பு 100 கிராம், வேர்க்கடலை 100 கிராம், பாதாம் பருப்பு 100 கிராம், வால்நட் 100 கிராம், வாசனைக்காக ஏலக்காய் 2 எடுத்துருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாமை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. பாதாமில் நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குங்க, அதனால் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். இதை ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், அதில் உள்ள எண்ணெயெல்லாம் வெளியாகிடும். இப்போ அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியை அதே மாதிரி 2 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. முந்திரியில் நம்மளுடைய எலும்பு நல்லா வலிமையாக்குறதுக்கு ரொம்ப நல்லதுங்க. இரத்த அழுத்தத்தையும் நம்மளுக்கு சீராக்கி கொடுக்குங்க. இன்னும் ஏராளமான பயன்கள் இதில் இருக்குங்க. நம்ம இதையும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்ததா நம்ம வால்நட் எடுத்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வால்நட்டை தினமும் ஒரு 4 மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட் பிரச்சனைங்கிறது வராதுங்க. இது செரிமான பிரச்சனையிலிருந்தும் நம்மளை பாதுகாக்குதுங்க. இதுலேயும் இன்னும் ஏராளமான பயன்கள் இருக்குது. அடுத்ததாக நம்ம அதே பேனில் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வேர்க்கடலையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. சர்க்கரை நோயாளிகள் இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இதுலேயும் நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குங்க, பயப்படாமல் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பாதாமும் வால்நட்டும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக கருப்பு உளுந்து, பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி 100 கிராம் 100 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், பிறகு மீதி அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்ல பவுடராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் 1 டம்ளர் பாலில் இந்த அளவு கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே இதோட ரிசல்ட் தெரியுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட புரோட்டீன் பவுடர். இதை குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க சூப்பராக நல்லா வெயிட்டு போட்டு அழகாக வந்துடுவாங்கங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.